முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் திமுக அரசு தமிழ்நாட்டை புதைக்குழிக்குள் தள்ளிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி புலம்பியிருப்பதையும், புதைக்குழியில் அல்ல தமிழ்நாடு இமயத்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை பல்வேறு புள்ளி விவரங்கள் மூலமாக மெய்ப்பிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புள்ளி விவரங்கள், கணிப்புகள் அனைத்தும் ஒன்றிய அரசின் அறிக்கைகள் தானே தவிர நமது அறிக்கைகள் அல்ல, தமிழ்நாடு அரசின் அறிக்கைகள் அல்ல, இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டில் உருவான அறிக்கைகள் அல்ல, டெல்லியில் உருவான அறிக்கைகள், அதிலும் குறிப்பாக ஒன்றிய அரசின் அறிக்கைகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது எதையும் படிக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், அதை யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று பழனிசாமி அடம்பிடித்துக் கொண்டு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி வருகிறார். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் புதைக்குழிக்கு தள்ளியவர் பழனிசாமி தான். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 2011 முதல் 2021 வரைக்கும் தரை மட்டத்திற்கு இறக்கியது அதிமுக ஆட்சிதான் என முரசொலி தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு வெள்ளை அறிக்கையை அரசு தாக்கல் செய்தது. முந்தைய அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை எந்தெந்த வகையில் எல்லாம் சீரழித்தது என்பது அதில் உள்ளது. அந்த அறிக்கையில் 2011-12ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார நிலைமை உச்சத்தில் இருந்தது. அது கடந்த 2012 2021 10ஆண்டு காலத்தில் மந்த நிலையை அடைந்துள்ளது. அதிலும் குறிப்பாக 2013-14ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு அரசின் நிதி நிலைமை மிக மோசமான நிலையை அடைந்து வருகிறது. இப்படி நெருக்கடியில் இருந்த நிலையை கொரோனா என்ற பெருந்தொற்று பரவல் கூடுதலாக பாதித்துவிட்டது. 2006-13 காலகட்டத்தில் 7 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு உபரி வருவாயை அடைந்திருந்தது. 2013 முதல் பற்றாக்குறை தொடர்ந்து வருகிறது. 2017-19 காலகட்டத்தில் இந்தியாவிலேயே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு ஆக்கப்பட்டு விட்டது என்று கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முரசொலி, இதற்கு பழனிசாமியின் பதில் என்ன என்றும் வினவியுள்ளது. 2016-2021 அதிமுக ஆட்சி காலத்தில் நிதி பற்றாக்குறையில் வருவாய் பற்றாக்குறை விகிதம் என்பது 52.48%. இது முந்தைய ஆட்சியில் 2011ஆம் ஆண்டில் 14.95%ஆக இருந்தது. அதிமுக ஆட்சியின் உண்மையான செலவுகள் கட்டுப்படுத்தப்படவில்லை, பற்றாக்குறைகள் மறைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இன்றைய கடன் என்பது 5,70,189 கோடி ரூபாயாக இருக்கிறது. 2010இல் 16.68%ஆக இருந்த கடனை 2011இல் திமுக ஆட்சியில் 15.36%ஆக குறைத்தோம். ஆனால் அதிமுக ஆட்சியில் அது 25%ஆக ஆகிவிட்டது என்று அந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. இதற்கெல்லாம் பழனிசாமியின் பதில் என்ன என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டை பழனிசாமி ஒட்டுமொத்தமாக புதைகுழிக்கு தள்ளியதாக தெரிவித்துள்ள முரசொலி, இத்தகைய சூழலில் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை இமயத்துக்கு உயர்த்தியதுதான் இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சாதனை என தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் 11.19 விழுக்காடு என்ற உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கிறது என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் மகத்தான சாதனையாகும், மகுடம் என்று சொல்லத்தக்க சாதனையாகும். கடந்த 14 ஆண்டுகளில் தமிழ்நாடு இத்தகைய வளர்ச்சியை அடைவது இதுவே முதல் முறை. இந்தியாவில் எந்த மாநிலமும் இத்தகைய வளர்ச்சியை பெறவில்லை. ஒன்றிய அமைச்சகத்தின் தரவுகளின்படி 2024-25ஆம் ஆண்டிற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களின் வளர்ச்சி புள்ளி விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. அதில்தான் இது இருக்கிறது. இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சி என்பது 2024-25 ஆகிய ஆண்டில் 6.5 விழுக்காடாக இருக்கிறது. தற்போது தமிழ்நாடு 11.19 விழுக்காடாக உயர்ந்துவிட்டது. இதுதான் தமிழ்நாட்டின் வெற்றியாகும். இதை சொல்வது ஒன்றிய அரசுதான், நாம் அல்ல. இதை கூட தெரிந்து கொள்ளும் திறன் இல்லாத பழனிசாமி 4 ஆண்டு காலம் அந்த பதவியில் எப்படி உட்கார்ந்திருந்தார் என முரசொலி நாளேடு வினவியுள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தமிழ்நாடு 9.4 விழுக்காடு பங்களிப்பை செலுத்துகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது இந்த ஆண்டு மட்டும் 31.19 லட்சம் கோடி ஆகிவிட்டது. தொழில்துறையில் தமிழ்நாடு 14.75 விழுக்காடு வளர்ச்சியை அடைந்துள்ளது. சேவைத்துறையானது 11.3 விழுக்காடு வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்கும் இந்திய முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. மின்னணு சாதனங்கள், துணிகள், தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. பொறியியல் இயந்திர ஏற்றுமதியில் 2ஆம் இடம் வகிக்கிறது. ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. வணிக பொருட்கள் ஏற்றுமதி 2 மடங்கு ஆகியிருக்கிறது. கேழ்வரகு, கரும்பு விளைச்சலில் முதலிடத்தையும், எண்ணெய் வித்துக்களில் 2ஆம் இடத்தையும், நிலக்கடலை விளைச்சலில் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. கல்வியிலும் சுகாதாரத்திலும் முன்னணி மாநிலமாக இருக்கிறது. இது தொடர்பான புள்ளி விவரங்களை பழனிசாமி வாங்கி பார்த்து கொள்ளலாம் என முரசொலி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை கடைசி இடத்திற்கு தள்ளியவர் பழனிசாமி, முதலிடம் உயர்த்தியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என குறிப்பிட்டுள்ள முரசொலி, வெட்கமில்லாமல் பழனிசாமி
எப்படி அறிக்கை விடுகிறார் என தெரியவில்லை என்று விமர்சித்துள்ளது.